ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே யூனிட் 8 சம்மந்தமாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் கொஷின் என்ன பாருங்கள். 1884ஆம் ஆண்டு பி ஆனந்தசார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், பாம்பே பிரசிஸ்டன்சி அசோசியேஷன், ஆப்ஷன் சி மெட்ராஸ் மகாஜன சபா, ஆப்ஷன் டி சென்னை ஜனசங்கம். ஓகேங்களா, இது எந்த புக்கில் இருக்குன்னா 10th தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டமில் பேஜ் நம்பர் 62ல் சென்னை மகாஜன சபையில் இருக்குது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்க பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த தேசியவாதிகளுக்கு இவ்வமைப்பு பயிற்சிகரமானது. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி ஆனந்தசார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி ஆனந்தசார்லு இதன் செயல்பாடுகளில் பங்கேற்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆன்சர் மெட்ராஸ் மகாஜன சபா. நம்ம டக்குன்னு என்ன பார்ப்போம், சென்னை ஜனசங்கம்னுங்கிறது போட்டுருவோம், மகாஜன சபாங்கிறது நோட் பண்ண மாட்டோம். அப்போ நம்மளை குழப்பறதுக்குனே நிறைய ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க, நம்ம தான் தெளிவாக போடணும். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி மெட்ராஸ் மகாஜன சபா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.